ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு எமர்ஜென்சி ஒரு தோசை செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு ஊற வைக்கணும், அரைக்கணும் எதுவுமே இல்லை. நம்ம சிம்பிளாக ஒரு தோசை ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கண்டெய்னரில் தண்ணி பாயில் பண்ணிக்கிறேன். தண்ணி பாயில் பண்ணிக்கின்னு 2 வேடிக்கை 2 நார்மல் காஞ்ச மிளகா போட்டு நம்ம அது பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த தோசைக்கு நான் 1 கப்பு கடல மாவு எடுத்துருக்கிறேன். அதே ஈக்குவல் குவான்டிட்டி அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பாயில் பண்ண அந்த ட்ரை சில்லி போட்டுக்கலாம். ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். தயிர் ஊற்றிக்கலாம், 1 ஸ்பூன் தயிர். கொஞ்சமா சீரகம் போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கலாம். ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். சால்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போடுறேன். இதெல்லாம் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். நம்ம அந்த மாவு கிரைண்ட் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் நான் கொஞ்சமாக சோடா மாவு போட்டுக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பட்டரு கீ எதுனா போட்டு இந்த தோசை செஞ்சுக்கலாம். நம்ம மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். நான் மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இந்த மாவில் நம்ம கிரைண்ட் பண்ணதில் ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கிறேன். இப்போ இந்த தோசை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கின்னு நம்ம கீ கூட போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் சூப்பராக இந்த தோசைக்கு. காலையில் எமர்ஜென்சி டைமில் இல்லை ஈவினிங் ஸ்நாக் டைமில் நம்மளுக்கு வீட்டில் எதுவுமே இல்லைன்னும் போது நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு கீ போட்டு இல்லை பட்டர் போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாக ஊற்றும் போது நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம இன்னொரு தோசை ரெடி ஆயிடுச்சு பாரு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நம்ம பட்டர் வச்சு கொஞ்சம் சாம்பார் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நம்ம தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது கூட சட்னி சாம்பார் எது இருக்கோ வீட்டில் அதை நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ட்ரம் ஸ்டிக் சாம்பார் தான் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன்.
நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.